இன்னைக்கு நம்ம பகுதிலேனா மரியாதை குறித்து தியானிக்கலாம். இதில பார்த்துருப்பீங்க தலைப்புல மகதலேனா மரியாள். அவங்கள குறித்து நம்ம தியானிக்கலாம். வேதத்துல நெறைய பெண்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கு. அதுல இவங்க இந்த அம்மா மகதலேனா மரியாள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வச்சிருக்காங்க. ஊழியத்துல எல்லா விதத்திலயும் ஒரு முக்கிய இடத்த பிடிச்சிருக்காங்க. அந்த அம்மாவ பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். அவங்க ஒரு யூத பெண். பெயர் மரியாள் தான். ஆனா அவங்க ஊர் மகதலா அப்படின்றதுனால அந்த மகதலா அடையாளம் 7 மரியாள் இருக்காங்க வேதத்துல. அதனால வித்தியாசம் தெரிகிறதுக்காக இவங்க மகதலேனா மரியாள் அப்படின்னே எல்லா இடங்கள்லயும் எழுதியிருக்கு. நிறைய இடங்கள்ல இவங்கள பத்தி சொல்லப்படலைன்னாலும் சொன்ன விதத்துல சொல்லப்பட்ட ஒரு சில இடங்களும் முக்கியமான ஒன்றா கருதப்படுது. இந்த மகதலேனா எங்க இருக்கு அப்படின்னா கலிலேய கடற்கரையில மேற்கு பக்கத்துல அந்த ஊர் இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் ஊழியம் ஒரு 3 வருஷம் ஊழியம் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அந்த காலத்துல ஆரம்பத்திலேயே இந்த அம்மாவை சந்தித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த கப்பர்நகூமுக்கு ஒரு 3 மைல் தூரத்துல தான் அந்த மகதலா அப்படின்ற இடம் இருக்கு. அதனால அவர் கப்பர்நகூம்ல நிறைய ஊழியங்களை நிறைவேற்றினதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அப்படி அங்க போகும்போதெல்லாம் இந்த அம்மாவும் கூட ஊழியத்துக்காக கூட போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது இவங்கள பத்தி எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, லூக்கா 8வது அதிகாரத்துல 1ல இருந்து 3 வசனங்கள்ல தான் நம்ம முதல்ல வேதத்துல அறிமுகமாகறாங்க. மொத்தம் ஒரு 12 முறை வேதத்துல இவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 12 முறை, இன்னும் கொஞ்சம் அதிக நம்பரா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க குடும்பத்தை பத்தி எதுவுமே சொல்லப்படல. பெற்றோரை பற்றியோ அல்லது இவங்களுக்கு திருமணம் ஆயிருந்துச்சா, அகலியா, விதவையா, அந்த இதெல்லாம் ஒண்ணுமே வேதத்துல சொல்லப்படல. 12 முறை உங்க பெயர் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 8வது அதிகாரம் 1ல இருந்து 3 வசனங்கள பார்த்தோம்னா, பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அப்ப ஆண்டவர் அப்படி போய் போய் ஊழியம் செய்துட்டு இருக்காரு. 12 அவருடனே கூட இருந்தார்கள். 12 சிஷ்யர்களும் கூட போறாங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், நிறைய பெண்கள் ஆவிகளை வியாதிகளை சோமாக்கின பிறகு அவரை பின் சென்று போறாங்க. அந்த சில ஸ்திரீகளும் அது அப்படின்னு போட்டுட்டு அதுல ஸ்பெஷலா அந்த எல்லா ஸ்திரீகளோட சேர்த்து ஸ்திரீகள்னு இந்த அம்மாவை சொல்லல. ஸ்பெஷலா சொல்லியிருக்கு. அடுத்த வார்த்தை 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும். அப்புறம் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவன்னாள், சூசன்னாள், இன்னும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்து கொண்ட அநேக ஸ்திரீகளும் உடனே இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஸ்பெஷலா இவங்க பேரை சொல்லியிருக்கு. இந்த 3 வருஷங்கள்லயும் அவர் ஊழியத்துக்கு போகும்போது கூட போனாங்க. அதுல இவங்கள பத்தி 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள். இப்ப 7 பிசாசுகள் இந்த அம்மாட்ட இருந்து நீங்கி இருக்கு. 7 அப்படிங்கிறது யூத முறையில ஒரு முழுமையை குறிக்கும், ஒரு பரிபூரணத்தை குறிக்கும். அப்ப இந்த 7 பிசாசு, ஒரு பிசாசு இருந்தாலே அவங்க நடவடிக்கைகள்லாம் மாறிடும், நிறைய பிரச்சனைகள் வரும் நமக்கு தெரியும். அப்ப இந்த 7 பிசாசு பிடிச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவங்கள விடுவிச்சிருக்காரு. விடுவிச்சாருன்னா பாருங்க, இந்த 10 குஷ்டரோகிகள 9 பேர் திரும்பி போயிட்டாங்க, அற்புதத்தை பெற்றவங்க. ஒரு ஆள் மட்டும் திரும்பி வந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதை போல அந்த ஒரு நபரை போல இந்த அம்மா அன்னையில இருந்து முழுசும் ஆண்டவரை நேசிச்சு அவருக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் பின்னால ஊழியத்துக்கு அந்த இதான் இப்ப வாசிச்சோம். சிஷ்யர்களும் இருக்காங்க, இந்த அம்மாவும் கூட போறாங்க. போய் அவர் கூடவே அலைஞ்சி ஊழியங்களை நிறைவேற்றினாங்க, அவரோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அவர் நஞ்சியோட அந்த ஒரு அன்போட ஒரு கீழ்ப்படிதலோட ஆண்டவரை பின்தொடர்ந்தாங்க. அந்த அரசியல அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுப்பாங்க. ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானவங்கள புனிதர்கள்னு சொல்லி ரோமன் கத்தோலிக்கர்கள் அவங்கள வணங்க கூட செய்வாங்க.
அப்புறம் அவங்களுக்கு சிறையெல்லாம் கூட வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராவும் இந்த அம்மா இருந்திருக்காங்க. புனிதர் பட்டம் குடுத்து அவங்கள அவ்வளவு முக்கியப்படுத்தியிருக்காங்க மதலேனா மரியாள. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் 22வது தேதிய அந்த அம்மாவுடைய நாளா கொண்டாடுறாங்க. நெறைய நாட்கள் அவங்க விசேஷித்து கொண்டாடுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரோமன் கத்தோலிக்ல. அதப்போல மகதலேனா மரியாளுக்குன்னு வருஷத்துல ஒரு நாள ஒதுக்கி, அந்த நாள வந்து அந்த அம்மாவுடைய நாள்ன்னு சொல்லி, அந்த நாள்ல அந்த அம்மாவ கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப அவ்வளவு முக்கியமான ஒரு நபரா அந்த தாயார் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த நெறைய வசனங்கள் நம்ம பார்க்கலாம். மத்தேயு முதலாவது அவங்களுக்கு சுகம் கிடைத்தது ஆண்டவர் மூலமா. அதிலிருந்து அவங்க பின்னாலே ஆண்டவருக்கு பின்னால ஊழியத்துக்கு போனது நம்ம வாசிச்சோம். கப்பர்நகூம்ல ஆண்டவர் போகும்போதெல்லாம் பின்னால போனாங்க. அடுத்து மத்தேயு 27வது அதிகாரத்துல 55 56வது வசனங்கள பார்த்தோம்னா, இது எப்போ நடந்தது அப்படின்னா, ஆண்டவருடைய மரண நேரத்துல. அதோட இன்னொரு இடத்துலயும் எழுதியிருக்கு. மத்தேயு 27ல அவர் உயிர் பிரியும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கூட இருந்திருக்காங்க. 55வது வசனத்துல, மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் இருந்தாங்க போட்டிருக்கு. அவங்க பேரை மகதலேனா மரியாள், யாக்கோப்புக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாள், இன்னொரு அம்மா இவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அதுக்கப்புறம் 61வது வசனத்துல போட்டிருக்கு. அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். அதாவது முதல்ல சொல்லும்போது அவர் ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் உயிர் போகும்போது அப்பதான் பேதுரு கூட பயந்து போய் அவரை பிடிச்சு கொண்டு போகும்போது மறுதலித்தார். அவ்வளவு கூடயே இருந்த ஒரு ஆண் ஒரு சீஷன் அவர் மறுதலிச்சாருன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த பெண்கள் பாருங்க ஒரு சிலர் அதுல மகதலேனா மரியாள் அந்த சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஊழியம் செய்த பெண்களுக்கெல்லாம் இந்த அம்மா தான் தலைவியா இருந்தாங்க. அப்ப அப்படி தலைவி மாதிரி கூட போய் தைரியமா ஆண்டவர் உயிரை விடும்போது நின்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவரே இன்னொரு அந்த அரிமத்திய யூரானாகிய யோசேப்பு எடுத்து கொண்டு போய் கல்லறையில வைக்கும்போது அந்த 60வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனார். கல்லை புரட்டி வச்சுட்டு போறாரு. அடுத்த வசனத்துல அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. அடுத்தாப்புல எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க. போய் அந்த கல்லறையில அவ்வளவு அடிச்சு கொல்றாங்க. கொன்னு கல்லறையில வைக்காங்க. ஆண்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. ஆனா அந்த அம்மா அந்த இடத்துல கல்லறையில அடக்கம் பண்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. உயிர் போகும்போது நிக்காங்க. அப்படி ஆண்டவர் கூடயே இருக்காங்க. இப்பதான் அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதான் நம்ம இந்த இடத்துல நம்ம நினைவு கூர்றோம். அந்த அன்பு ஆண்டவர் மேல வைத்த அன்பு, நன்றி உணர்வு, ஆண்டவர் விடுவித்தது நிமித்தம் 7 பிசாசுகள துரத்தி இந்த அம்மாவை விடுவித்தது நிமித்தம் ஆண்டவர் மேல உள்ள அன்பினால அவங்க வேற எங்கேயும் போகவே இல்ல. கொல்லும்போது கூட நிக்காங்க. உயிர் போகும்போது கூட இருக்காங்க. கல்லறையில அடக்கம் பண்ணும்போது பக்கத்துல போய் நின்னுகிட்டு இருக்காங்க. எவ்வளவு அதே மாரி இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு 15வது அதிகாரத்துல மார்க் 15வது அதிகாரம் 40, 41வது வசனங்கள்ல அதுக்கு முந்தின வசனத்துலதான் அவர் ஜீவனை விட்டார். இப்படி கூப்பிட்டு அவர் ஜீவனை விட்டதை கண்டபோது அப்படின்னு இருக்கு 39வது வசனத்துல. 40வது வசனத்துல சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும். ஸ்பெஷலா அந்த அம்மா குறித்து அவங்க அவ்வளவு தூரம் வேதத்துல முக்கியமா குறிப்பிடப்படும்படியா ஒவ்வொரு நாளும் அவர் கலிலேயாவுல ஊழியம் செய்யும் போதெல்லாம் உடன் இருந்திருக்காங்க. இருந்த அந்த மகதலேனா மரியாளும் அப்படின்னு போட்டிருக்கு.
அடுத்தது வேற சில அநேக ஸ்திரீகளும் அவங்களோட கூட இருந்தார்கள். போய் நின்றுருக்காங்க அந்த ஜீவனை விடும்போது அந்த நிமிஷத்துல. அடுத்தது அதே அதிகாரத்துல மார்க் 15ல 47வது வசனத்துல அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசையின் தாயாகிய மரியாளும் பார்த்தாரு. ஆமா, அதான் விடல அவங்க எங்க வைக்காங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பின்தொடர்ந்து ஆண்டவரை ஃபாலோ பண்ணி போய் அந்த இடத்த போய் பார்க்காங்க. யாரு வைக்கா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. ஒரு ஆண்டவர் பின்னால ஊழியம் செய்ததை பார்ப்போம். அவர் மரிக்கும் போது பின்னால போய் அலைஞ்சதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, லூக்கா 23வது அதிகாரம் 55, 56வது வசனங்களை பார்த்தோம்னா, லூக்கா 23:55-56 கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து, அவ அதை பார்த்தாச்சு கல்லறைய அந்த இடத்த திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அந்த இடத்த பார்த்துச்சு அதோட விடல அவங்க. போய் அந்த கந்த வர்க்கம் பண்றது வந்து அந்த யூதர்களுடைய முறைமை. இறந்தவர்களை பரிமள தைலங்கள்லாம் வச்சு கந்த வர்க்கங்கள் எல்லாம் வச்சு பூசுவாங்க. அதனால அவங்களோட அந்த அகோர காயங்கள் அதெல்லாம் மாறுமா, வாசனை வரும். அதுக்காக செய்வாங்க. அதுக்கு உடனே அதை விடல. கல்லறைய பார்த்தாச்சு. கல்லறை பார்த்த உடனே அடுத்து என்ன செய்யறாங்க, அந்த கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்றாங்க. அதெல்லாம் போய் போய் ஆயத்தம் பண்ணி வந்தது மட்டும் இல்ல, ஆயத்தம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா சனிக்கிழமை ஆயத்தம் ஆகணும். கர்த்தருடைய வருகை கடைசி நாட்கள் ஆயிட்டு அப்படின்னா ஆயிட்டுன்னு நமக்கு தெரியுது. அதுக்கு ஆயத்தம் ஆகணும். ஆண்டவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட இப்ப ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஆயத்தம் தேவை. இந்த அம்மா அந்த கந்த வர்க்கங்களை பரிமள தைலங்களை ஆயத்தம் பண்ண போனாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து அதே இதுல போட்டிருக்கு, அவங்க கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அதுலயும் பாருங்க எவ்வளவு பெரிய துக்கம். கூடவே இருந்த ஆண்டவர் மரிச்சிட்டாரு, அவரை பார்த்தாச்சு, கல்லறையில வச்சாச்சு. அதுக்கப்புறமும் அவங்க ஆண்டவருடைய கட்டளையும் மீறல, அவருடைய கற்பனையை மீறல, கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அந்த ஓய்வு நாள் வருது, நம்ம ஏதாவது ஒரு துக்கம்னா அதெல்லாம் கண்டுவிடுவோமான்னு பாருங்க. நம்ம ஓய்வு நாளாவது ஏதாவது, எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை, நான் எப்படி அதை கடைபிடிக்க முடியும் அப்படின்னு அப்ப அந்த அம்மா நினைச்சிருக்கலாம். அந்த கற்பனையை சொன்ன ஆண்டவரே மறிச்சு போயிட்டாரு, இனிமே என்ன கற்பனைக்கு கீழ்ப்படியணும், இனிமே என்ன ஓய்வு நாள் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல பாருங்க. அந்த நேரத்திலயும் போய் அந்த கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். கல்லறையை பார்த்துட்டு கந்த வர்க்கங்களை பரிமள தைலத்தை ஆயத்தம் பண்றாங்க. அப்புறம் அந்த ஓய்வு நாளையும் கடைபிடிக்காங்க. இதெல்லாம் நம்ம அவங்க வாழ்க்கையில நம்ம தியானிக்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான சம்பவங்கள். ஒரு கற்பனைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்கள பத்தி இவ்வளவு இத்தனை இடங்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓய்ந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க. மார்க் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கு, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாள் என்பவளும் அவருக்கு கந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு, இதுல என்ன நமக்கு புரியுதுன்னா, செலவு பண்றாங்க. அந்த பொருட்களை வாங்குறதுக்கு போய் செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கி கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு, நம்ம பேரையும் போட்டு. அப்ப போய் அதுக்கான பொருட்கள் அதை தயாரிக்கணும், ஆயத்தம் பண்ணணும். அப்ப அதுக்கான பொருட்கள் வாங்கி கொண்டு அப்படின்னா போய் காசு கொடுத்து அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வராங்க. அப்ப எவ்வளவு அர்ப்பணிப்பா செய்யறாங்க பாருங்க. இந்த இவங்க வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அப்ப போய் செலவு பண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஓய்வு நாள் மத்தேயு 28வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 28:1 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு விடிந்து வருகையில், இந்த இடத்துல விடிந்து வருகையில்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல அந்த மார்க் 16ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மார்க் 16:2 அதை பத்தி போட்டிருக்கு. யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல போட்டிருக்கு. அதிகாலையில், மார்க் 16:2 அதிகாலையில்
யோவான் 20:1 இருட்டோடே. அப்போ விடிய கூட இல்ல, இருட்டு. அந்த நேரத்துல எந்திரிச்சு கல்லறைய பார்க்க வராங்க. இதுல எவ்வளவு அன்பு பாருங்க ஆண்டவர் மேல. கந்தவர்க்கங்கள்லாம் கொண்டுட்டு இருட்டோட இறந்துட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு, இனிமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கல. அவங்க கடமையெல்லாம் கரெக்டா செய்யறாங்க. ஏன் அவரு கையில அற்புதம் பெற்றாங்க. அதை மறக்காம அவர் மரிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் உயிர் தெழுந்ததை கூட உயிர் தெழுந்துருவேன்னு அவர் சொன்னதை கூட அவங்க நினைக்கல, மறந்துட்டாங்க. ஆனாலும் போய் போய் அந்த அதிகாலையில இருட்டோட, அது அந்த காலத்துல இப்ப இந்த மாதிரி விளக்கு லைட் வசதிகள்லாம் இருந்திருக்காது. அப்படி இருந்தும் அதான் நம்ம வந்து சொன்ன மாதிரி அந்த அன்பு வந்து பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளியது. இன்னொரு ஆண் துணையும் கிடையாது, எந்த ஆணும் கூட வந்தாங்கன்னு சொல்லப்படல. தனியா அந்த அம்மா கூட சில பெண்களை கூட்டிக்கிட்டு அந்த அதிகாலை இருட்டோட விடிந்து வருகையில் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க தெளிவா. அந்த இருட்டோடே கல்லறைக்கு போறாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிகாலையில் ஆண்டவரை தேடுறோம். கல்ற இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இருட்டோட கல்லறைக்கு தேடி போறாங்க. தேடி போனது நிமித்தம் தான் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு பாருங்க. கர்த்தர் முதல் முதல் அவங்களுக்கு தான் தரிசனமானார். அந்த மத்திய 28வது அதிகாரத்துல 9வது வசனத்துல போட்டிருக்கு. அவர்கள் அவருடைய சிஷ்யர்களுக்கு அறிவிக்க போறாங்க. போகும்போது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் மேல வைத்த அன்பை அவர் உணர்ந்துகிட்டு தரிசனமானார். முதலா இயேசு தரிசனமானது இந்த அம்மாவுக்கு தான். அது நம்ம இதுல தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க வீட்டுல போய் அவர் தரிசனமாகல. அவங்க தேடி போனதுனால அவங்களுக்கு தரிசனமானார். இப்ப பாருங்க, அவரு உயிரோட எந்திரிச்சு முதல்ல அது பெரிய விஷயம். நம்ம அந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்த்தாதான் நமக்கு புரியும். இறந்துட்டாங்கன்னு அழுது கண்ணீரோட போறாங்க. போனா அங்க அவர் தரிசனமானார். இன்னொரு விஷயம், அதுக்கு முன்னால அவங்க போய் கல்லறைய பார்த்த உடனே அங்க தூதன் உட்கார்ந்திருக்காரு. அந்த மத்திய 28வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கு. பூமி மிகவும் அதிர்ந்தது. அவங்க சொல்லிட்டு போறாங்க, நமக்காக கல்லை யார் தள்ளுவா? பெரிய கல், தள்ள கூட முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில கந்தவற்றங்களை கொண்டுட்டு போறாங்க. அந்த அன்பு அவங்கள இருக்க விட மாட்டேங்குது. போறாங்க. அப்போ போய் என்ன செய்ய, எப்படி யார் தள்ளுவான்னு போகும்போது அங்க கல் தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேவதூதன் அதுல வந்து உட்கார்ந்துட்டு சொல்றாரு. தேவதூதன், கர்த்தருடைய தூதன் வானத்துல இருந்து இறங்கி கல்லை புரட்டி தள்ளி அது மேல உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துட்டு சொல்றாரு, அஹ் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இங்க தேடுறீங்கன்னு அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப என்னன்னா முதலா அவர் அங்க இல்ல கல்லறையில அப்படின்றத கண்டுபிடித்தது இந்த அம்மா. அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் பாருங்க. போய் ஆண்டவர் கல்லறை இல்லைன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தோம்னா, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பாருங்க, அவர் எழுந்திருக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. அவரு உயிர்த்தெழுந்தல் தான் எல்லாவற்றோட முக்கியமானதா இருக்கு. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் அதே அதிகாரத்துல 14வது வசனம் போட்டிருக்கு, உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் அப்படின்னு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த உயிர்த்தெழுந்த அவ்வளவு பெரிய விஷயத்த முதலாவது கண்டறிந்தது இந்த மகளேனா மரியாள். போய் அந்த அதிகாலையில இருட்டோட போனதுனாலதான் அதை கண்டுபிடிச்சாங்க. அவர் அங்கே இல்லை, உயிர் திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி. இப்ப அவ்வளவு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது, அவங்க அவரை நேசித்ததுனால, அவரை தேடி போனதுனால. அதுக்கப்புறம் அந்த தேவதூதன் சொல்றாரு, நீங்க சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னால கல்லையாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுல போட்டிருக்கும், சீக்கிரமாய் புறப்பட்டு அப்படின்னு. ஓடி ஓடி போய் சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடுறாங்க. இது இன்னொரு முக்கியமான நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மத்தவங்களுக்கு அறிவிக்காங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆண்டவர் உயிர் தெழுந்தத. 2வது இது ஒரு பெரிய ஊழியம். மத்தவங்களுக்கு போய் அறிவிக்க ஓடி போறாங்க. இவங்க போய் சொல்லிதான் சிஷ்யர்களுக்கே தெரியுது. அப்ப அப்படி போய் சொல்லதுக்கு ஓடுறாங்க. அது போகும்போதுதான் ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனமாறாரு. தரிசனமாகி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி.
சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரும்ப வராங்க சீஷர்கள் கூட. வந்து சிஷ்யர்கள்லாம் வந்து கல்லறைய பார்த்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா உடனே போகவே இல்ல. அதிலேயே காத்து கொண்டு நின்னாங்க. அந்த வசனம் சொல்லுது, அங்கே நின்று அழுது கொண்டிருந்தார். ஏன்னா நான் கந்தவர்க்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அவர் இல்லையே. அவர் என்ன ஆனார் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. தேவதூதன் சொன்னதுக்கு அப்புறமும், ஒருவேளை யாராவது திருட்டா களவா கொண்டு போயிருப்பாங்களோ? அதே மாரி வசனம் சொல்லுது, அவர் உயிர்த்தெழுந்து வந்து பேசும்போதும் அவங்கட்ட சொல்றாரு. ஆண்டவர பார்த்து சொல்லுது அந்த அம்மா, "நீ தோட்டக்காரரா? நீ தோட்டக்காரரா இருந்தா, என நீர் எடுத்துட்டு போனீரா பாடிய? அப்படின்னா சொல்லுங்க. நான் போய் எடுத்துக்கிட்டேன்" அப்படின்னு. இதுலயும் பாருங்க அவங்க விசுவாசத்த, அவர எப்படி உங்களால தூக்க முடியும்? எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் போய் எடுத்துக்கிடுவேன். அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தத அவங்க நினைக்கல, நம்பல அந்த நேரம். அவர காணுமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது தான் அழுதுகிட்டு இருக்காங்க காத்திருந்து. எவ்வளவு அன்பு, எவ்வளவு வேதனை பாருங்க. அந்த நேரத்துல அவரு அவரு வந்து தரிசனம் ஆகும்போது தோட்டக்காரரா நினைச்சு சொல்றாங்க. எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்பதான் அவரு சொல்றாரு. நான் உயிர் தெழுந்தேன் அப்படின்னு. அவரு அதாவது மரியாளை அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. இதான் இயேசு அப்படின்னு. ரபி அப்படிங்க. அப்போ இவங்க வந்து அ நெறைய அந்த கல்லறையில உயிர் போகும்போது பக்கத்துல போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க அடக்கம் பண்ணுன கல்லறையில பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. அதுக்கு போய் கந்தவர்க்கங்கள், பரிமளங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி, பணம் குடுத்து வாங்கி, அத ஆயத்தம் பண்ணி, அதோட தான் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓய்வு நாளையும் ஓய்ந்திருந்து, அதுக்கப்புறம் வாராங்க. இவருடைய கல்லறைய பார்க்க வாராங்க. அங்கேயும் நின்னு முதலா உயிர்த்தெழுந்தவர அங்க இல்லன்னு கண்டுபிடிக்காங்க. அது மட்டும் இல்ல அவரே அவர்களுக்கு தரிசனமானார். இவ்வளவு பெரிய விஷயம் அவங்கள பத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வரலாற்றுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அ வேதத்துல இல்லாத சில சம்பவங்கள், அதுக்கப்புறம் அவர்கள் அவங்க இதுல வேதத்துல சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க இயேசுவோட தாய் மரியாளோட சேர்ந்து எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்தாங்க. அப்படின்னு ஒரு இதுல சொல்லப்பட்டிருக்கு. கிபி 886ல எபேசு பட்டணத்துல ஊழியம் செய்துட்டு அங்கேயே மரிச்சுட்டாங்க. அப்புறம் 886ல அவங்க உடல எலும்பு கூட தோண்டி எடுத்து கான்ஸ்டான்டினோபிளுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்க பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புனித பட்டம் குடுத்துருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ புனிதர் பட்டம்னா அந்த பாடிய அல்லது பாடியில உள்ள ஒரு உறுப்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாற்றுல ஒரு பகுதி சொல்லுது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மார்சலஸ்ன்ற இடத்துல அந்த பகுதியை சுற்றி மரித்து உயிரோடு எழுந்த லாசருவோட சேர்ந்து ஊழியம் செய்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையில துறவு வாழ்க்கை வாழ்ந்து தன் வாழ்க்கைய அப்படியே ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்பட்டிருக்கு. சரி ஏதோ இது வந்து வரலாற்று செய்தி. இப்போ நாம அவங்க வாழ்க்கையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அம்மா முதல்ல என்னன்னு புரியாம அழுதுகிட்டு இருந்தாங்க பாருங்க. இயேசு உயிரோடு எழுந்தது தெரியாம, அவர் பக்கத்துல நிக்கிறது தெரியாம அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பக்கத்துல இருந்து, "அழாதே, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்?" அப்படின்னு கேட்காரு. அப்ப நாமும் நம்ம பிரச்சனைகள் வரும்போது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்ன்றத உணராம, நெறைய நேரங்கள்ல அழுதுகிட்டு இருக்கோம். இதுக்கு நமக்கு இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. அவர்ட்ட சொன்னா போதும். அந்த ஒரு சம்பவம் யாக்கோபு யோசேப்பை காணோம்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்திருக்கும்போது, பல வருடங்கள் எவ்வளவு துக்கமா இருந்தாரு யோசேப்பை கண்டுபிடிக்கும் வரைக்கும். அப்போ ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. ஐயோ! நான் அவன எந்த இடத்துல வச்சிருக்கேன். பெரிய உயர்வுள்ளவன ஆக்கி உனக்கு காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் திட்டம். ஆனா அது யாக்கோபுக்கு தெரியல. தெரியாம உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள்ல ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அவருடைய திட்டத்த. அது போலதான் நமக்கு கிறிஸ்துவில் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. நம்ம வாழ்க்கையில இப்பவும் துக்கம் மாதிரி தெரியலாம். யோசிப்பு அன்னைக்கு காணாம போய் தான் அவ்வளவு பெரிய உயர்வை அடைந்தான். அதே மாதிரி ஆண்டவர் மரித்ததுதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 2வது உயிர்த்தெழ போறது அவங்களுக்கு தெரியல. அத போல சில சம்பவங்கள் இப்போ நமக்கு துக்கமா இருந்தாலும், அது நிச்சயமா நாம் அவர்ல அன்பு கூறுகிறோம் அப்படின்னால், அது நிச்சயமா நமக்கு நன்மைக்கு எதுவா முடியும். அதை விட ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க அவர் வாழும் ஆலயம் உங்க சரீரம் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. நமக்குள்ள இருக்காரு. அதனால எதுவுமே நம்மள சேதப்படுத்த முடியாது. நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டிய, அழ வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்கிட்ட முறையிடுவோம். அவரை நம்பி சந்தோஷமா இருப்போம். அவர் நிச்சயமா அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா அவரை தரிசிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அதே போல நாமும் அழுதுகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து அவரை நம்பி அவர்கிட்ட நம்ம துக்கங்கள் எல்லாம் சொல்லுவோம். அவர் நம்மை விடுவிப்பார். அது மட்டும் இல்ல 7 பிசாசுகளை துரத்தின ஆண்டவர் அவர். அதே போல நமக்கும் நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நிச்சயமா நம்மை விடுவிப்பார். அந்த விசுவாசத்தோட நம்ம அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு விடுவித்தவர் இன்னைக்கும் அவர் நேற்று இன்று என்றும் மாறாதவரா இருக்கிறார். நம்மையும் விடுவிப்பார். அந்த நம்ம விசுவாசத்தோட நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் சில நன்மைகளை பெற்ற நாம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அந்த அம்மா 7 பிசாசுகளை அவர் துரத்தினாருன்றனால காலம் பூரா அவர் பின்னால ஊழியத்துக்கு போயிருக்காங்க. அவங்க ஆஸ்திகளை செலவு பண்ணி ஊழியம் செய்திருக்காங்க. உயிர் போகும்போதும் பயப்படாம பக்கத்துல போய் நின்றுருக்காங்க. வேதம் சொல்லுது. அவர் உயிர் பிரியும் போது ஏத்து சீஷர்கள் எல்லாம் பயந்து ஓடும்போது ஆண்கள்லாம் இந்த பெண் போய் பக்கத்துல நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்ல இறந்து எங்க அடக்கம் பண்றாங்க அப்படின்னு அந்த கல்லறையை போய் பார்த்து அங்கேயும் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் கந்தவர்க்கமெல்லாம் கொண்டுகிட்டு அவ்வளவு தைரியமா இருட்டோடே எந்திரிச்சு கல்லறைக்கு போறாங்க. எவ்வளவு அன்பு பாருங்க. அவர் செய்த உதவியை மறக்காம பின்னால போய் அலைஞ்சாங்க பயப்படாம. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? ஆண்டவர் கையில நம்ம எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கோம். நம்ம இன்னைக்கு அதற்கு நன்றி உள்ளவங்களா இருக்கோமா? அவருக்காக ஓடுறோமா? அல்லது உலகம் உலகம்னு அலையிறோமா? அவரை முக்கியப்படுத்தி இந்த அம்மா அதுக்கு நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. அவங்கள போல மகனெல்ல மரியாதை போல நம்ம வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நம்ம காரியங்களை எல்லாம் பாத்துக்கிடுவார். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் பின்னால அந்த அம்மா ஓடின மாதிரி நாமும் இப்பவும் அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் பின்னால அவர் வார்த்தைக்கு அவருக்கு காத்திருந்து அவர் சொல்ற நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து அவர் சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார். அடுத்து அவரு அந்த அம்மா அதை காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நாமும் அவருக்கு காத்திருக்கும் போதுதான் அவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அடுத்து அவங்களை போல உண்மையா அவரை தேடணும். சும்மா கடமைக்கு இல்ல, ஜோமன்னு பேருக்கு இல்ல, உண்மையா முழு உள்ளத்தோடு ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. வேதத்துல எத்தனை பேசிருக்கீங்க, என்கிட்ட பேசுங்க. என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கீங்க அதை வெளிப்படுத்துங்க. வேதம் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போதெல்லாம் உண்மையா அவரை முழு உள்ளத்தோடு தேடினா அவர் நமக்கு வெளிப்படுவார். வேதம் சொல்லுது, நீங்க முழு இதயத்தோடு அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம அவரை தேடணும். உண்மையா அவர் நமக்கு வெளிப்படுவார். அடுத்த ஒரு விஷயம், அவரை அறிவித்தாள். ஓடி போய் எல்லாருக்கும் அதுல போட்டிருக்கு சீக்கிரமா போனாங்க, உடனே போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே போய் அறிவித்தாங்க. நாமும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் நம்ம சுத்தி எவ்வளவோ இருக்காங்க. அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க அவரை அறியாதவங்க அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்காக பாரப்பட்டு என்ன பேசணும் ஆண்டவரே, யார்கிட்ட பேசணும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சுட்டு அவங்களுக்கு போய் நம்ம அறிவிக்கும் போது கர்த்தர் அவங்களோட இடைபடுவார். அநேகரை நம்ம ஆண்டவர் பக்கம் கொண்டு வர முடியும். அப்ப அந்த மக்தலேனா மரியாள் மூலமா நம்ம இன்னொரு பாடம் என்ன கற்றுக்கணும்? மத்தவங்களுக்கு அறிவிக்கணும். அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு கூட நம்ம தான் போய் அறிவித்தாங்க. அவர் உயிரோட எழுந்து நம்மோட வாசம் செய்கிறார், நம்மை விடுவிப்பார், இன்னொரு நாள் வருவார் அப்படின்ற வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. அதையும் நம்ம இந்த நாள்ல அவங்க வாழ்க்கையில இருந்து அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் நம்ம கேட்டு இதன்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.